இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 49,000 வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணிட்டான். ஸோ 49,570 வந்திருக்குங்க கை வந்து. ஆனால் க்ளோசிங் வந்து ஜஸ்ட் ஒரு 14 பாயிண்ட் கம்மியாக தான் வச்சுருக்கான். இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஓவரால் ட்ரெண்டு நல்ல ஒரு பைங்கில் தாங்க இருக்குது. ஸோ நான் இந்த வீக்கே 50 கிட்டத்தட்ட வந்துன்னு நினச்சேன். ஸோ இந்த வீக் வந்து முடியுதுங்க. நாளைக்கு ஹாலிடே, நாளான்னைக்கு ஒரு நாளில் எங்கே போய் வரப்போகுது, எப்படி நாளான்னைக்கு கேப் டவுனில் தாங்க ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா யூஎஸில் 2-3 இன்றைக்கும் டேட்டா, நாளைக்கும் டேட்டா. ஸோ ஜஸ்ட் ஒரு கரெக்ஷனுக்காக மார்க்கெட் கீழே வரதான் செய்யும். இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 600 வந்துருச்சுங்க. ஸோ 600 நல்ல ஒரு சப்போர்ட் தான். பார்ப்போங்க நாளைக்கு எப்படி முடியுதுன்னு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஓவரால் மார்க்கெட் நல்ல ஒரு பைங்கில் தாங்க இருக்குது. ஸோ அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இன்றைக்கி நான் கூட வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனை கட் பண்ணிட்டேன் சாயந்தரங்க. இவன் ஆல்மோஸ்ட்டுங்க நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்றுத்தோட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹை தாங்க வந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து ஏறலைங்க. ஸோ என்ன ரீசன்னா கரெக்ஷனுக்காக கீழே வரும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு நாள் ஹாலிடே வேறு வருது இல்லைங்க. அதனால் இன்றைக்கி ப்ரீமியம் ஏறலைங்க. அநியாயத்துக்கு ரொம்ப ஹண்ட் ஆகிருக்குங்க இன்றைக்கி. யாருமே பை பண்ண விரும்பலைங்க. மேலே வந்து நேற்றுத்தோட பாருங்கள், நேற்று க்ளோசிங் கூட 720 தான் க்ளோசிங்கு. ஆனால் இன்றைக்கி க்ளோசிங் வந்து பார்த்தினாங்க 986. ஆல்மோஸ்ட்டு பாருங்கள் 700 வைங்க, 700 to 300 பாயிண்ட் ஏறிக்குங்க. அப்போது நேற்று ப்ரீமியமோட ஹை கூட வரலங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 915 கேண்டில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 850 தாங்க வந்திருக்கான். 300 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி மேலே ஏறியுமே பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கான் ஓவரால் ஹையே. ஆனால் நேற்றுத்தோட க்ளோசிங் இன்றைக்கி மேலே தான். ஆனால் பாருங்கள் 774 க்ளோசிங் வந்து மடிக்கையில் தான் வந்திருக்கு. இது வந்து நேற்றுத்தோட கேண்டிலுங்க. நேற்று ஓப்பனிங் இந்த கேண்டில்லேருந்து. ஸோ நேற்று கூட வந்து பாருங்கள் 880 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி கம்மி தான். அது காரணம் ரீசன் அதாங்க, கரெக்ஷனுக்காக கீழே வரனால யாருமே மேலே வந்து பை பண்ண விரும்பலை. ஸோ நேற்றே புக் பண்ணியிருந்தால் கூட ஒரு 40 எடுத்த 41 42 வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 7,000 to 8,000 கிட்டத்தட்ட கீழே வச்சு தான் புக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 425க்கு வாங்கினது. 400 டீட்டெயிலில் போனீங்கன்னா தெரியும் இன்ஃபர்மேஷன். பாருங்கள் பையிங் ப்ரைஸ் வந்து 425க்கு வாங்கினேன், 800 விற்றுட்டேன். சரி ஓகேங்க. மார்க்கெட்டில் அப்படியே அக்யூரேட்டாலாம் வந்து பாயிண்ட் கணக்குனா நம்ம வச்சுட்டு வெளியே தாங்க வரணும். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேனாங்க, இன்றைக்கி வந்து எப்படி ஒரு 40 இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வந்தால் கொடுத்துடலாம் தாங்க வெயிட் பண்ணேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். இல்லாத போனால் நானும் லிமிட் ஆர்டர் போட்டு மேலே வரப்போ கொடுத்துட்டு வந்திருப்பேன். ஸோ கடைசி டைமில் தாங்க கொடுத்தேன். கடைசி ஒரு 3:15 என்னமோ தாங்க கொடுத்தேன். டைமிங் வேறு 15 அந்த சம்திங்கில் தாங்க கொடுத்தது. சரி ஓகே, அதெல்லாம் மார்க்கெட்டில் சகஜங்க. இது இவர் அக்கௌண்ட்டு தாங்க, இந்த மணிகண்ட பூபதி முருகேசன். அவரும் இது என்னோட ப்ராஃபிட் இல்லைங்க, இது அவரோட ப்ராஃபிட்டு. அவரோட அக்கௌண்ட் இது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அதாங்க ஓவரால் ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு பையிங்கில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கரெக்ஷனுக்காக கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நிஃப்டி பாருங்கள் நேற்று ஹையை கூட இன்றைக்கி பிரேக் பண்ணலாங்க. ஆனால் மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்டு பையிங்கில் தாங்க இருக்குது. ஸோ இவன் வந்து கரெக்ஷனுக்காக வந்தால் இவ்வளோ தாங்க வரும். 500 கீழே வரமாட்டாங்க நம்ம நிஃப்டி. ஃபியூச்சர் 600ங்க. ஸோ இதுக்கு அந்த 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட். அப்படிங்கிறப்ப நம்மளது 500. ஃப்ரைடே ஏதாச்சும் 500 அந்த சம்திங் 530 அந்த சம்திங்கில் வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா அது பார்ப்போங்க நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு தான் ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் அவனுக்கு கொடுத்தா தான் அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா அவன் திடீர்னு ரெக்கவரி கூட ஆயிடலாம். கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 600 வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துருக்குங்க. ஸோ இவன் அப்படியே ரெக்கவரி ஆனாலும் ஆயிடலாங்க. ஸோ நாளைக்கு வேறு ஒரு டேட்டா இருக்குது. அதனால் நம்ம வந்து எதுவுமே முடியாமல் நம்ம எதுவுமே வந்து பார்த்தோன்னா முன்னாடியே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டேட்டா வந்து எப்படி வேணாலும் வரலாம். ஸோ நம்ம மார்க்கெட் வர ஹாலிடே, அதனால் பார்ப்போங்க நாளைக்கு எப்படி முடியுதுன்னு. குளோபலில் யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் இன்றைக்கி கொஞ்சம் செல்லிங் வர்ற மாதிரி தாங்க தெரியுது. இந்த லோவை பிரேக் பண்ணால் கொஞ்சம் செல்லிங் விழுவுங்க. இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ பிரேக் பண்ணுறப்ப செல்லிங் கீழே விழும். ஸோ ஒரு கரெக்ஷனுக்காக கீழே வரலாம். US30 ஆல்ரெடி பிரேக் பண்ணிடுச்சுங்க. ஸோ ஜஸ்ட்டு ரீடெஸ்ட்காக கீழே மேலே வரும்னு நினைக்கிறேன் இந்த லெவலை.
ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணுறப்ப நடக்கிறதுங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம டேட்டா வச்சு நடக்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஓவரால் ட்ரெண்டு கரெக்ஷனில் தாங்க இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷனுக்கு கீழே வர்றது தான் சான்சஸ் அதிகம். நம்மளோட மார்க்கெட் அதே தாங்க, கரெக்ஷன் கீழே வர்றது தான் வந்து சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் பார்ப்போங்க, நாளைக்கு எப்படி முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் எடுத்துக்கலாம். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இந்த மண்டே அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.